ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் பிள்ளை பூரதம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் வேணி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 48. சுடரும் தலைமதி குன்றும் சடைமுடி குன்றி ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமை போதிருப்பார் பின்னும் மெதுவரோ குடரும் கொழுவும் குருவியும் தோயும் குரம்பையிலே. ரொம்ப அழகான பாட்டு. அபிராமிப்பட்டர் இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, அபிராமி அன்னையை ஒரு கண நேரமாவது தியானம் செய்ய முடிந்தவருக்கு இந்த பிறவியில துன்பம் என்பது இருக்காது, இனி பிறவி துன்பமும் கிடையாது அப்படிங்கிற வேறுபட்ட விஷயம். துன்பம் எப்படி நம்ம தாக்காது போகும்? துன்பம் இல்லாம போகுமா? யாருடைய வாழ்க்கையிலாவது துன்பமே இல்லை என்னாலும் இன்பம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? பிரகலாதன் வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தது. அப்பர் சுவாமிகளை எப்படி கடகடன் கடைஞ்சாங்க. பட் ஆனா அவங்கள துன்பம் தாக்கலையே. எப்படி அது அப்படின்னு கேட்டா, அபிராமி அன்னை இறைவனை மனசுல நினைச்சிட்டோம், இறைவனையே ஆகாரமா மனசுல அவனுடைய எண்ணங்களை ஒப்பிட்டோன்னு சொன்னா அந்த மனசுல எந்த விதமான துன்பமும் தாக்காது. சுண்ணாம்பு கால்வாயில போட்டாலும் அது நம்மை சுடாத அளவுக்கு நம்முடைய மனம் பக்குவப்படும். ஆனா இது எளிதான விஷயம் அல்ல. எப்பவும் சச்சிந்தனையில இறைவனுடைய சிந்தனையில இருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல. அப்பர் சுவாமிகள் பாடுறாரு இல்லையா, நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்படின்னு பாடுறாரு. எப்படி பாட முடியும் இந்த மாதிரி? இன்னைக்கும் இன்பம் தான்ப்பா, துன்பமே கிடையாது. நாங்க யாருக்கும் அடிபணிய மாட்டோம், ஏன்னா சிவபெருமானுக்கு அடிபணிந்தவர்கள் நாங்க. நமனை அஞ்சோம், நாங்க எங்களுக்கு யம பயமே கிடையாது. சாவுங்கிறது இல்லாமல் போகாது, ஆனா யமன் வரும் பொழுது பயம் கிடையாது. ஐயோ நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு வந்துருவானோ, நாளைக்கு என்னுடைய உயிர் உடலை விட்டு பிரியுமோ அப்படிங்கிற பயம் இல்லை. அதே மாதிரி நேத்திக்கு நடந்த நிகழ்ச்சிகள், முன்னாடி நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைச்சு நினைச்சு மனசு துன்பப்படாது. நம்மளுக்கு அதானே ஆகுது. 10 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு சிச்சுவேஷனை நினைச்சு நினைச்சு நம்மளுடைய அசை போட்டு நம்முடைய மனம் ரொம்ப கவலைப்படுறது, ரொம்ப துன்பத்துக்கு உள்ளாரு. இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு. அந்த முன்னாடி நடந்த பாஸ்ட பத்தின வேதனையும் இல்ல, ஃபியூச்சரை பத்தின பயமோ வரியும் இல்ல. யாருக்கு? யாரு பகவானே கெட்டியா புடிச்சிட்டு இருக்காங்களோ நரகத்தில் இடர்படும் அப்படின்னு என்ன சொல்றாரு? நரகத்துக்கே போக மாட்டாங்கன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. ஒருவேளை நரகத்துக்கு போக வேண்டியிருந்தா கூட நாங்க அதை சொர்க்கமா தான்ப்பா பார்ப்போம். ஏன்னா நாங்க இறைவனுடைய அடியவர்கள். எங்களுக்கு என்னைக்கும் குஷிக்கு குறைவே கிடையாது. ஏமாப்போம்னா நாங்க ரொம்ப மகிழ்ச்சியாகத்தான் இருப்போம். பிணி அறியும் நோய் வாயெல்லாம் எங்களுக்கு படுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படின்னு என்ன ஒரு உற்சாகமா பாடுறாரு. இப்படி ஒரு நிலைக்கு நாம வரணும் அப்படின்னு சொன்னா இதுக்கு தியானம் பண்ணணும். அபிராமி அன்னையை தியானம் பண்ணணும்னு சொல்றாரு. ரொம்ப ஈஸியான விஷயமா தியானம் செய்யறதுங்கிறது எல்லாருக்கும் கை கூடுமா? நிறைய பாராயணங்கள் பண்ணலாம், ஸ்தோத்திர பாராயணங்கள் பண்ணலாம், அப்புறம் நிறைய பேசலாம், நிறைய அடியவர்கள் கூட எல்லாம் பேசலாம், அதெல்லாம் பாசிபிள். ஆனா மனசுல தியானம் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்ம கண்ணை மூடி யோசிச்சோம்னு சொன்னா இப்ப நம்மளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவுதான். இப்ப நம்முடைய அம்மாவை சின்ன வயசுல இருந்து பார்த்து பழகி இருப்போம். ஆனா எவ்வளவு வாட்டி பார்த்திருப்போம், அந்த முகத்தை பக்கத்துலயே இருந்திருக்கும். ஆனா ஒரு 10 வருஷம் அவங்க காலமானதுக்கு அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா எந்த அளவுக்கு நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியும் அந்த முகத்தை அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். பக்கத்துலயே இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நம்மளால யோசிக்க முடியுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ஃபுல் தான். அதே மாதிரி நம்ம என்னதான் நம்ம தியானத்துல உட்கார்ந்தா கூட மனசு நிறைய சஞ்சலப்பட்டுட்டே இருக்கு. ஏதோ ஒரு கிளிம்சியா நம்மளால ரீகலெக்ட் பண்ண முடியுதே தவிர அன்னையின் திருவுருவை
அப்படியே மனசுக்கு முன்னாடி கண்ணாடி போல, அப்படி கண்ணாடியில பாக்குறது போல பளிச்சுன்னு பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது ஞானிகளும் யோகிகளுக்குமே ரொம்ப கஷ்டம். மனதோட இயல்பு நூற்றுக்கணக்கான விஷயங்கள் அதுல போயிட்டு இருக்கு. அதனால அதுல நம்ம வெளிப்புற சூழல் எல்லாம் சரியா இருந்தாலுமே அதை பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா இது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன கேட்டா, கனவுல நம்ம பாக்குறோம் அம்மா வராங்க, நினைவுல நம்ம யோசிச்சு பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாம் கனவுல சாத்தியமா இருக்கு. கனவுல எப்பயோ பார்த்தா நம்மளுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டோடைய பேசு பளிச்சுன்னு ஞாபகம் வருது. எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து இருக்கோம், நம்மளுடைய கசின்ஸ் எல்லாம் வராங்க, நம்மளே இருக்கோம், இல்ல மகா தெளிவா நடக்கிறது எல்லாம் எப்படி பாசிபிளா இருக்கு? கனவுல தெளிவா தெரியறது ஏன் நனவுல தெரிய மாட்டேங்குது அப்படின்னு கேட்டா, கனவுல நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் கப்பு சுப்புன்னு உட்காந்து, அப்ப நம்மளுடைய போக்கஸ் எல்லாம் மனசுல இருக்கிறதுனால அப்ப நம்மளால தெளிவா பார்க்க முடியும். ஆனா இதே நனவுல அவ்வளவு தெளிவா பாக்குறதுக்கு நம்ம நிறைய பிரயத்தனம் பண்ணணும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் தியானம் கைகூடணும்னு சொன்னா பாக்கி 23 மணி நேரம் 50 நிமிஷம் நாம சரிவர இயங்கணும். சரியான எண்ணங்கள், சரியான செயல்களை நம்ம செய்யணும். சரியான பேச்சு இருக்கணும். தேவையில்லாத விஷயங்களை பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, செயல்படக்கூடாது. எல்லாமே தர்ம விஷயமா இருக்கணும். அது பற்றின சாஸ்திர விஷயங்கள், அம்பாளுக்கு நிறைய பூஜை பண்றது, மலர் தொடுத்து போறது, கோவிலுக்கு போறது, அங்க போய் அங்க பிரதட்சணம் பண்றது, கோவில்ல உட்கார்ந்து ஒரு பிரவச்சனம் கேட்கறது, அதை பற்றின புத்தகங்களை படிக்கிறது, அடியார்களோட அவளுடைய மகிமையை பற்றி பேசுதல், இதை பற்றி அந்த மாதிரி மனசு முழுக்க அத ஆகாரமாவே வச்சுட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா மனம் நன்கு தெளிவு பெற்று மனசுல துன்பமே இல்லாம தெளிவாகி அம்பாள் குடிக்குவோம். இப்ப நம்ம தியானம் பண்ண உட்கார்ந்தோம்னா ஒரு க்ஷண நேரம் நம்ம அதை அச்சீவ் பண்ணிட்டோம்னு சொன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போக முடியும். நிறைய நேரத்துக்கு அந்த மாதிரி உட்காரத்துக்காக நம்ம மனசு நல்லா பக்குவப்படும், நல்லா ட்ரெயின் ஆயிடும். ஆனா இந்த ட்ரெயினிங்க நம்ம கான்சியஸா பண்ணணும். மற்ற எண்ணங்கள், மற்ற செயல்கள் செய்ய ஆர்வம் வந்தா கூட தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம ஈடுபடாம இருக்கிறதுக்கு அவளுடைய அனுகிரகம் வேண்டும். அம்பாளோட அனுகிரகம் வேணும். நமக்கு அறிவும் சரிவர இயங்கணும். நம்மளுடைய அறிவையும் நன்கு பயன்படுத்தணும். அதுக்காக காயத்ரி மந்திரம் தான் வச்சிருக்கு. தேவையில்லாத விஷயத்த போகக்கூடாது. குடிச்சு அந்த மனசை சரிவர நம்ம இயங்க வைக்கணும். மனசோட இயல்பு அப்படி 108 விஷயத்த நோக்கி போயிட்டு தான் இருக்கும். ஆனா நம்ம தான் அதை கட்டுப்பாட்டுல வைக்கணும். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை சேர்க்கின்றோம், அவன் எங்களது அறிவினை தூண்டி நடத்துக அப்படின்னு காயத்ரி மந்திரத்தை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். அவங்க சூஸ் பண்றோம். செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை சேர்க்கின்றோம், தத் வரேண்யம் உபாஸ்மகே. அங்க அவனை தியானம் பண்றோம். எதற்கு அப்படின்னு கேட்டா எங்களுடைய அறிவை அவன் நன்கு வழி நடத்தட்டும், தர்ம வழியில் நன்கு வழி நடத்தட்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அதுக்காக காயத்ரி மந்திரமே வச்சிருக்கு. நல்ல வழியில நம்ம மனசை செலுத்தினோம்னு சொன்னா நமக்கு தியானம் கைகூடும். அந்த பாடலை பார்க்கலாம். சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றி ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை. என்ன சொல்லப்பட்டிருக்கு? சிவபெருமான ஒரு குன்றாக உருவகம் செய்யறாரு அபிராமி பட்டர். அதாவது மேருமலை மாதிரி ஒரு பெரிய மலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய குன்று. இந்த குன்றோட மேல சிகரம் இருக்கும் இல்லையா? இப்ப சிவபெருமான் குன்றுன்னு சொன்னா மேல அந்த சிகரம் அவருடைய சடைமுடி. சடைமுடியில என்ன இருக்கும்? மேல பிறைச்சந்திரன் இருக்கும். இங்க சுடரும் ஒளி விடுகின்ற கலைமதி. கலைமதினா இந்த சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய சந்திரனுக்கு என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா அது தேயாது. முழு பௌர்ணமி நிலவெல்லாம் அங்க இருக்காது. அதே கலையோட தான் இருக்கும். சிவபெருமானுடைய தலையில தேயாது, வளராது, எப்போ ஒரே கலையோட கூடியதாக இருக்கும். கலைமதி, மதினா சந்திரன், கலையுடன் கூடிய சந்திரன், துன்றும் பொருந்தி இருக்கின்ற சடைமுடி. சடைமுடிதான் அவருடைய. இங்க என்ன சடைமுடினா ஒரு குன்றுல மேல நிறைய காடு இருக்கும் இல்லையா, அரண்யமா இருக்கும் இல்லையா, அத போலதான் அவருடைய சடைமுடிய காடாக சொல்றோம். குன்றுக்கு மேல சிகரமாக அவருடைய சடைமுடி காடாக இருக்கு. ஒன்றி அவரோட ஒன்றி யார் இருக்கா அப்படின்னு கேட்டா, பொருந்தி மிகவும் இணைந்து ரொம்ப க்ளோசரா யார் இருக்கான்னு கேட்டா, படரும் பரிமள பச்சை கொடியை. அப்பாட பச்சை கொடியாக சொல்றார்.
அம்பாளுடைய நிறம் வந்து சிகப்பு நிறமாக இருந்தாலும் இந்த இடத்துல வந்து குன்று எப்படி பச்சை பசேல்னு காடு மேல இருக்கு, பச்சை பசேல்னு இருக்கு அந்த குன்று. அந்த குன்றோட அந்த பவள கொடி, பச்சை கொடி வந்து அப்படியே பரிமள பச்சை கொடி வந்து பின்னி பிணைஞ்சிருக்கா அம்பாள். ஏன் கொடின்னு சொல்றாங்கன்னா அம்பாள் மிகவும் மென்மையானவள். பக்தர்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அப்படியே இறங்கி இழகி ஓடி வந்துருவா. ரொம்ப தன்மையானவள், குளிர்ச்சி பொருந்தியவள், ரொம்ப ரொம்ப மென்மையானவள். அதனால பச்சை கொடியாக சொல்லப்பட்டது. சிவபெருமான் பச்சையாக சொல்லப்பட்டிருக்கீங்க குன்றுங்கிறதுனால, காடெல்லாம் இருக்கிறதுனால. அதனால இவளுடைய வர்ணத்தையும் சிகப்பு நிறமாக சொல்லாமல் பச்சை கொடியாக சொல்றார். இளமையான கொடி, யங் பிளான்ட். பரிமளம்னா சுகந்தம் வீசக்கூடிய. என்ன சுகந்தம்? அம்பாள் வந்து ஞான ஸ்வரூபிணி இல்லையா? ஞான ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய அம்பாள். அதனால அவங்க மேல வந்து நல்ல வாசனை வீசுது. ஏன் வாசனை வீசுறது? ஏன்னா அவள் ஞான ஸ்வரூபிணி. திவ்ய கந்தாட்யா அப்படின்னு 631வது நாமம். அப்பேற்பட்ட பரிமள பச்சை படரும் குன்றுக்கு மேல அம்பாள் படர்ந்து சுத்தி 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 சிவபெருமான கட்டி அணைச்சின்றது போல இருக்கா. பரிமள பச்சை கொடியை பதித்துன்னா நல்லா தியானம் பண்ணி மனசுல நன்கு பதியுமாறு சொன்னேன் இல்லையா? 10 நிமிஷம் தியானம் உட்காரணும்னா அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வாட்டி அம்பாளை நம்ம திருவுருவா பார்த்து 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 மனசுல நம்ம நல்லா பதிய வைக்கணும். ஏதாவது ஒரு உருவம், நமக்கு என்ன உருவம், நமக்கு அபிராமி என்னை பிடிச்சிருக்குன்னா அவளுடைய திருவுருவை திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து மனசுல தியானம் பண்றதுக்கு நம்ம மனசுல நல்லா பதிய வைக்கணும். ஏன்னா நிறைய பார்த்தோம்னா மனசு ஆல்ரெடி விகல்பமான இயல்புடையது, அது அங்கேயும் இங்கேயும் ஓடும். அதனால வந்து ஒரு உருவை பார்த்து நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும்னு சொன்னா நம்மளுக்கு தியானத்துக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஒரே படத்தை நம்ம விக்கிரகத்தை நம்ம பார்த்து பார்த்து மனசுல பதிய வச்சுக்கணும்னா ரொம்ப நல்லது. பதித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து, பதித்தும் நெஞ்சில் இடர் தவிர்த்தும் அப்படின்னு படிக்கணும். அதாவது நம்ம தியானம் செஞ்சோம்னு சொன்னா நம்மளுடைய மனசுல துடர், இடர்னா என்னது? துன்பங்கள், துன்பங்கள் தவிர்க்கும், வராது போகும், நம்மை பாதர் பண்ணாம போகும். எப்ப நம்ம தியானம் பண்றோமோ அப்போ நம்ம மனசுல இருக்கக்கூடிய எந்த விதமான காமங்களும் எதுவும் நம்மளை தீண்டாது. மனசுல எந்த விதமான சஞ்சலங்களும் இருக்காது. யாரை பற்றின எந்த கவலையோ துன்பமோ எதுவும் நம்மை தீண்டாது. மனசு சஞ்சலமற்று ரொம்ப நிச்சலனமா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப எப்படி இருக்கும்? நெஞ்சில இடர் தவிர்த்து, இடர் இருக்காது, எந்த விதமான கஷ்டமும் இருக்காது. இமைப்போது இருப்பார். ஒரு க்ஷண நேரம் கண்கள் மூடி திறக்கிற நாளைக்கு அந்த மாதிரி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டோம், தியானத்தை அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்டவர்கள் பின்னும் எய்துவரோ எதை? இதுக்கப்புறம் கூட அவங்க இந்த மாதிரி யாருக்கு தியானம் கை கூடுறதோ அவங்க வந்து உடரும் கொழுவும் குருதியும் தோயும் புறம்பையிலே பின்னும் எய்துவரோ அப்படின்னு கேட்கிறாரு. அதாவது குடர்னா குடல், குடல் இருக்கு நிறைய உடம்புல, கொழுப்பு இருக்கு, குருதினா ரத்தம், இது அத்தனையும் தோயும், இது அத்தனையும் இருக்கக்கூடிய புறம்பை. புறம்பைனா என்னன்னா குடிசை. குடிசை என்ன ஆகும்னு கேட்டா ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கும் இல்லையா? ஒரு டக்குன்னு ஒரு ஃபிளட் வந்ததுன்னா காலியாயிடும். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்ததுன்னா உள்ளதெல்லாம் எரிஞ்சு போயிடும். அதனால ரொம்ப ஃப்ரெஜைலா இருக்கிறதுனால உடம்ப வந்து குடிசைக்கு ஒப்பா சொல்றாரு. புறம்பைனா இங்க உண்மையில் குடிசை, இங்க வந்து உடம்ப சொல்றாரு. உடம்பு எப்படி இருக்கு? எனி டைம் நோய்வாய்ப்படும். உள்ள என்ன இருக்கு? வெறும் ரத்தமும் சதையும் கொழுப்பும் இருக்கு. எனி டைம் நோய்வாய்ப்படும், ஏதாவது கஷ்டப்படும், ஆஸ்பத்திரி அலையும். இந்த உடம்புல என்ன இருக்கு? இந்த உடம்புல போய் திரும்ப இருக்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா என்ன? எப்படி வந்து ஒரு செல்வ சீமா நல்லா பங்களா கட்டினதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அப்பான டைம் இருந்த குடிசையில வாழணும்னு விரும்புவானா? அந்த மாதிரி வந்து மோட்ச பதவி கிடைக்கும். நல்ல அம்பாளுடைய இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே நல்ல அமைதியும் ஆனந்தத்தையும் அனுபவித்து வாழ்ந்து கொண்டிருப்போம். அப்ப பிறவி துன்பம் இதனால என்ன சொல்றாருன்னா பிறவி துன்பமும் இருக்காது. இந்த பிறவியில எந்த துன்பமும் நம்மளை காக்காது, இனி பிறவிகளும் இருக்காது. யாராவது விருப்பப்படுவாங்களா என்ன? இந்த மாதிரி அம்பாளை தியானம் பண்ணதுக்கு அப்புறம் திரும்ப இந்த உடம்புல வந்து இருக்கணும்னு யாராவது ஆசைப்படுவாங்களா என்ன? ஆசைப்பட மாட்டார்கள். இந்த மாதிரி திரும்ப எனக்கு பிறவி வேணும்னு யாரும் கேட்க மாட்டாங்க. இன்னும் ஏது வரும் சின்னத்தனமான எந்த விதமான விஷயத்தும் இருக்காது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் மனம் முழுக்க அம்பாளை தவிர வேற எந்த விஷயமும் அவங்களுக்கு மனசுல ஒட்டாது. அம்பாளை மனம்னு ஒரு விஷயமே அற்று போகும் அப்படின்னு பாடுறாரு.
இத பார்த்தோம்னா நிறைய நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல இருக்கிற நாமாக்களோட நம்ம நினைச்சு பார்க்கலாம். திருக்குறளையும் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு எல்லாம் மனக்கவலை மாற்றல் அறிவு அப்படி பளிச்சுன்னு போட்டார் திருவள்ளுவர். தனக்குவமை இல்லாதவன், இறைவன் ஒப்புவமை இல்லாதவன். அப்படிப்பட்டவனுடைய திருவடிகளை யார் சார்ந்து இருக்கிறார்களோ அவங்களுக்கு மனக்கவலை மாற்றல் அறிவு. யாருக்கு அவங்களுக்குதான் மனக்கவலை அவங்க டச்சே பண்ணாது. இங்கேயும் என்ன சொல்றாரு, லலிதா சஹஸ்ரநாமத்தை பார்த்தோம்னா தியான கம்யா, தியானத்தினால் அடையக்கூடியவள் 641வது நாமம். அப்புறம் பரிமள பச்சை கொடியைக்கு நம்ம என்ன சொல்லுவோம், பரிமளம்ங்கிறது ஞானத்தினால அம்பாளுக்கு நல்ல ஒரு பரிமளம் இருக்குன்னு சொல்லுவோம். திவ்ய கந்தாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். ஞான விக்கிரகா, ஞானனை ஸ்வரூபமானவள், ஞான ஸ்வரூபிணி அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு 644. இந்த பச்சை நிறம் ஒரு மாதிரியான ஒரு கருஞ்சிவப்பு நிறம், அதுக்கு ஷியாமாகா அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு நாமம் 486. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா பக்த மானச ஹம்சிகா, பக்தர்களுடைய மனசுல அம்பாள் எப்படி இருக்கா, அன்ன பக்ஷி போல இருக்கா, நிச்சலனமா இருக்குது மனம். மனசுல அம்பாள் ஒரு ஹம்சமா இருக்கா இருக்கா. 372வது நாமம் பக்த சித்த கேட்டி கனா கனா, அதாவது பக்தர்களுடைய சித்தமாகிய மயில். மயிலுக்கு எப்படி மயில் கருமேகம் சூழ்ந்தால் நந்தனம் ஆடுமோ, அந்த மாதிரி அவர்களுடைய மனம் மயிலாக இருக்கும் பொழுது அம்பாள் அங்க கருமேகங்களாக காட்சி அளிக்கிறார், அவங்களை குதூகலப்படுத்துறா அப்படின்னு நம்மளுடைய பிறவி பிணியை போக்குவாள் அம்பாள் அப்படிங்கிறதுக்கு பவாரண்ய குட்டாரிக்கா. பவம்ங்கிறது சம்சாரம்ங்கிறது இங்க அரண்யமாக பயங்கரமான அடர்ந்த காடாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட காட்டுல குதாரிக்கான கோடாரியாக, அந்த அரண்யத்தை வீழ்த்தி தள்ளக்கூடிய கோடாரியாக அம்பாள் இருக்கிறாள். பவநாசினி, நம்முடைய சம்சாரத்தை நாசம் செய்யக்கூடியவள் 175வது நாமம் பவரோகினி. பவங்கிறது ஒரு நோய், பிறவி நோயை ஈர்க்கக்கூடியவளாக, நாசம் செய்யக்கூடியவளாக அம்பாள் இருக்காள் 842வது நாமம். நிறைய நாமாக்கள் நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்தோட இணைச்சு சிந்திக்க நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு வாட்டி இதனுடைய பொருளை சொல்றேன். ஒளி விடக்கூடிய, ஒளிர்கின்ற, சுடரும்னா ஒளிர்கின்ற கலைமதி, கலையுடன் கூடிய சந்திரன் குன்றும் பொருந்தி இருக்கின்ற சடைமுடி குன்றில். சிவபெருமான் குன்றாக இருக்கிறார், அவருடைய சடைமுடி இந்த மேல இருக்கக்கூடிய சிகரமாக இருக்கு, நல்ல காடா இருக்கு, நிறைய மரங்கள் இருக்கு. அப்படியே எப்படி சடைமுடி இருக்குமோ அவரோட, அது போல அடர்ந்த காடாக நிறைய விருட்சங்கள் இருக்கக்கூடிய காடு மாதிரி இருக்கு மேல இருக்கக்கூடிய திருமுடி. அதனுடன் ஒன்றி மிகவும் இணைந்து ரொம்ப க்ளோஸா இருக்கா அம்பாள். மேல அந்த குன்றுக்கு மேல படர்ந்து இருக்கிறாள். என்னவாக, பரிமள பச்சை கொடியாக. பரிமளம்னா இந்த சுகந்த வாசனை வீசக்கூடிய பச்சை கொடி, இளம் கொடி, பச்சை நிற கொடி. ஷியாமாகா, மென்மையானவளாக, தன்மையானவளாக, பக்தர்களுடைய அத்தனை கஷ்டங்களை நன்கு புரிந்து கொண்டு ஓடி அருள் பாலிக்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய அபிராமி தேவி அன்னையை பதித்து நன்கு ஆழ்ந்து தியானித்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து நல்லா தியானம் பண்ணி மனசுல இருக்கக்கூடிய துன்பங்கள், எந்த விதமான கவலைகள் எதுவும் எல்லாத்தையும் தொடச்சு போட்டு இமைப்போது இருப்பார். ஒரு கண நேரமாக அந்த மாதிரி தியானம் கைகூடி இருப்பவர்கள் உடலும் கொழுவும் குருதியும் தோயும் உடம்பிலே, உடலும் கொழுப்பும் ரத்தமும் நிரம்பி இருக்கின்ற இந்த குடிசையாகிய இந்த உடலினை திரும்பவும் எய்துவதற்கு விருப்பம் கொள்வார்களா என்ன? கண்டிப்பாக இல்லை. இனிமே இந்த பிறவி துன்பமே அவர்களுக்கு இல்லாது போகும். அம்பாள் மோட்சத்தை அருள்வாள், மோட்சதாயினி, பாபநாசினி இல்லையா அம்பாள். அதனால அவளை தியானிக்க நாம் நன்கு பழகுவோம். இன்னொரு வார இந்த பாடலை பாடலாம். சுடரும் கலைமதி குன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்து இமை போதிருப்பார் பின்னும் மெய்துவரோ உடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே
सर्वार्पणमस्तु।